அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். விடுதலை போராட்டத்தில் தமிழக தலைவர்களை பார்க்க போகிறோம்னு சொல்லியிருப்போம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல்ல யாரை பார்க்க போகிறோம்னா வ.உ.சி. அவருடைய முழு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 1872 ஒட்டப்பிடாரத்தில் பிறக்கிறாருங்க. அவருடைய பெற்றோர் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாள். அவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சி. அப்போது ஒட்டப்பிடாரத்தில் உலகநாத பிள்ளைக்கும் பரமாயிக்கும் செப்டம்பர் 5, 1872 மகனாக பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சி. இவர் பார்த்தீங்கன்னா பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் பணியை செஞ்சுருக்கார் ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் தன்னுடைய வழக்கறிஞர் பணியை ரிசைன் பண்ணிவிட்டு பணியை ராஜினாமா பண்ணிவிட்டு எதுக்காக இவர் உழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுடைய விடுதலைக்காக போராடுறாரு, உழைக்கிறாருங்க. அதனால் இவரை விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரிங்களா? நம்ம புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதே போல் வ.உ.சிக்கு தமிழ் மொழியை யார் கல்வி கற்பித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்பெருமாள் அண்ணாவி அப்படின்றவர் தான் வ.உ.சிக்கு தமிழை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் ஆங்கிலம் யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய ஆங்கிலேய அரசாங்க அலுவலரான கிருஷ்ணன் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா வ.உ.சிக்கு ஆங்கிலத்தையும் கற்பிச்சிருக்காங்க. அதே போல் ஆரம்ப காலத்தில் வ.உ.சி எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கிற புனித சேவியர் பள்ளியில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய உயர்நிலை பள்ளியில் கால்டுவெல் பள்ளியில் பார்த்தீங்கன்னா உயர்நிலை கல்வியை படிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்து கல்லூரியிலையும் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காப்புல, டிகிரியும் முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் சட்டப்படிப்பு படிச்சிருக்காருங்க. இந்த சட்டம் எங்கே படித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து கல்லூரியில் தான் படித்தாப்புல. அதே போல் சட்டம் கற்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருங்க. ஒருத்தர் பேர் கணபதி ஐயர், இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன். இவங்க தான் பார்த்தீங்கன்னா வ.உ.சிக்கு சட்டத்தை கற்பிச்சிருப்பாங்க. அதே போல் பின்னால் வ.உ.சி பார்த்தீங்கன்னா எந்த வழக்குகளை வாதாடுறதுல திறமையாக இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்குகளை அதிகமாகவும் வாதாடி இருப்பார். ஸோ அதை கையாண்டு அதிகமாகவும் வாதாடி இருப்பார். இவருக்கு தெரிந்த 2 வழக்குகள், அதாவது இவர் பெரும்பாலும் விசாரித்த 2 வழக்குகள் எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பாடப்புத்தகம் தெளிவாக சொல்லுதுங்க. ஒன்று உரிமையல் வழக்குகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்குகள். ஆனால் அதிகமாக இவர் எந்த வழக்குகளை விசாரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்குகளை தான் வ.உ.சி விசாரிச்சிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் வ.உ.சி தன்னுடைய சட்டப்படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வழக்கறிஞர் பணியை பார்த்தீங்கன்னா பெறாரு. இந்த வழக்கறிஞர் பணியை பெற்று முதல்ல எங்கே பணியாற்ற வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த ஊரான ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் பணியை மேற்கொள்கிறாருங்க. அப்போ வழக்கறிஞர் பணியை மேற்கொண்டு உரிமையல் குற்றவியல் வழக்குகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் யாரை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகரை பார்க்குறாரு. அப்போ திலகர் யாருன்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? பாலகங்காதர திலகர் தீவிரவாதத்தை அதிகமாக பரப்பினவர் அவர் தான். சரிங்களா? அப்போ இந்த பாலகங்காதர திலகர் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறாப்புல அவருடைய ஆற்றல் மிகுந்த பேச்சை கேட்டும் வீரம் செறிந்த எழுத்தை கேட்டும் யார் கவரப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சி கவரப்படுறார். அப்போ திலகர் நாட்டுடைய விடுதலைக்காக தன்னாட்சிக்காக நிறைய பாடுபட்டிருப்பார். அதை நம்ம ஐஎன்எம்ல பார்த்துருப்போங்க. அதே போல் திலகருடைய பேச்சை கேட்டு திலகரை பார்த்தீங்கன்னா மானசீக குருவாக ஏற்றுக்கிறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சி. அப்போ திலகருடைய சீடராகவும் உருமாறுறாரு வ.உ.சி. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1892 திலகருடைய சீடராக யார் உருவாகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சி சீடராக உருவாகிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வழக்கறிஞர் பணியை துறக்கிறாருங்க. வழக்கறிஞர் பணியை துறந்துட்டு நாட்டுடைய விடுதலைக்காக இவர் போராட வராருங்க. அதே போல் ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படின்றத இவருடைய முழு மூச்சாக கொண்டு இருக்காருங்க. அதன் அடிப்படையில் இவரை முதல்ல அரசியலுக்கு நுழையிறதுக்கு காரணமாக இருந்த பிரிவு எந்த பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவு. அந்த பிரிவு தான். ஸோ வங்க பிரிவினை தான் இவர் அரசியலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்றது நம்ம பள்ளி பாட புத்தகம் தெளிவாக சொல்லுதுங்க. அப்போ வங்க பிரிவினை எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினை ஏற்படுது. வங்கத்தை பிரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபுங்க. இந்த விஷயத்தை நம்ம ஐஎன்எம்லேயே சொல்லியிருப்போம். 1905 தான் வங்க பிரிவினை பிரிக்கப்படுதுங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1890 பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினைக்கு புத்துயிர்லாம் கொடுப்பாங்க. அதாவது வங்க பிரிவினையை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அது அப்படியே நாளடைவில் பார்த்தீங்கன்னா பிரிக்காமல் அப்படியே கிடப்பில் கிடந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1899 கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு வராருங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா வங்கத்தை 2ஆக பிரிக்கணுன்ற முயற்சியில் இறங்குறார்.
அதன் அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு ஒரு நூல் ஒன்று எழுதுறாருங்க. நூல்னு சொல்லலாம், குறிப்புன்னு சொல்லலாங்க. நம்ம பள்ளி பாடப்புத்தகம் அப்படி தான் கொடுத்துருக்குங்க. அப்போ ஒரு குறிப்பு எழுதுறாரு. அந்த குறிப்புக்கு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மறுபிரதேச விநியோகம் அப்படின்ற ஒரு குறிப்புங்க. இந்த குறிப்பில் என்ன சொல்கிறாருன்னா வங்கத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை அத்தனையும் அதில் சொல்லியிருக்காரு. கிழக்கு வங்கமாக பிரிக்கலாம், மேற்கு வங்கமாகவும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குறிப்புகளை நாளடைவில் இன்னொருத்தர் வாங்கி படித்து பார்க்குறாப்புல அதில் சில திருத்தங்களையும் செய்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்லி பிரபு. ஸோ நாளடைவில் அவர் திருத்தம் செஞ்சதுனால அதுக்கு என்ன பேப்பராக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்லி பேப்பர், ரிஸ்லி அறிக்கையாகவும் மாறுது. இதை பார்த்ததுமே கர்சன் பிரபு என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய குறிப்புகளை ரிஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம போகிற பாதை கரெக்டான பாதையில் போகிறோம், வங்கத்தை பிரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் யார் இறங்குறாருனா கர்சன் பிரபு வங்கத்தை பிரிக்கணுன்ற ஒரு முயற்சியில் இறங்குறாரு. அதன் அடிப்படையில் 1904 வங்கத்துக்கு சுற்றுப்பயணமாக போகிறாரு கர்சன் பிரபு. அப்போ கிழக்கு வங்கத்துக்கு போகிறாரு, மேற்கு வங்கத்துக்கும் போகிறாரு. கிழக்கு வங்கத்தில் அதிகமாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இருக்காங்க. முஸ்லீம்கிட்ட போய் ஆசை வார்த்தைகளை பேசுகிறாரு கர்சன் பிரபு. என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு தனி சமூக சமயத்தை தரேன், உங்களுக்குன்னு சில சிறப்பு சலுகைகள்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஆசை வார்த்தைகளை சொல்கிறாரு கர்சன் பிரபு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்கமாக பிரித்து உங்களுக்கு தலைநகர டாக்காவையும் கொடுத்துட்றேன் அப்படின்ற சில விஷயங்களையும் பேசியிருப்பார். பேசி உத்தரவாதம் வாங்கிட்டு யார் வரார் அப்படின்னா கர்சன் பிரபு வரார். அதே போல் கிழக்கு வங்கத்துக்கு பேசிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே எங்கே வராருன்னா மேற்கு வங்கத்துக்கும் வராருங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்துக்கள்கிட்ட இருந்து நிரந்தர விடுதலை வாங்கி தரேன், உங்களுக்கு தனி சமூக சமயத்தை தரேன் அப்படின்னு சொல்லி கர்சன் பிரபு பேசுகிறார். இப்படி தான் கிழக்கு வங்கத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் சுற்றுப்பயணம் போய் முஸ்லீம்கிட்ட பேசி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைக்க பார்க்குறார். ஆனால் சீர்குலைஞ்சதுங்க. சில முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னா கர்சன் பிரபுக்கு ஆதரவும் தந்தாங்க. அதன் அடிப்படையில் கர்சன் பிரபு என்ன பண்ணுறாருனா வங்கத்தை 2ஆக பிரிக்கிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16 அன்னைக்கு வங்க பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வருதுங்க. அதாவது வங்கத்தை 2ஆக பிரிக்கிறார். அது கர்சன் சொன்ன காரணம் என்னன்னா நிர்வாக வசதி காரணமாக நான் வங்கத்தை 2ஆக பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வங்கத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நான் 2ஆக பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அப்போ ஒன்று கிழக்கு வங்கம், இன்னொன்று மேற்கு வங்கம். கிழக்கு வங்கத்துக்கு தலைநகர் டாக்கா, மேற்கு வங்கத்துக்கு தலைநகர் கல்கத்தா அப்படின்னு சொல்லி வங்கத்தை 2ஆக பிரிச்சிருப்பார். ஸோ அப்பேற்பட்ட அந்த வங்க பிரிவினையுடைய மூலயமா தான் வஉசி எதுக்குள்ளே நுழையிறாருன்னா அரசியலுக்குள்ளே நுழையிறார். அப்போ வங்கம் பிரித்ததுமே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இந்துக்கள்லாம் கொடி பிடிச்சிக்கிட்டு வந்தே மாதரம் பாடல் பாடிக்கிட்டு போயிருப்பாங்க. அதே போல் முஸ்லீம்கள் போய் கேட்பாங்க, நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா எனக்கு தனி சமூக சமயம் தரேன்னு, அப்போ எனக்கு தனி சமூக சமயத்தை கொடுங்கன்னு கேட்க அவங்க தரமாட்டாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றிருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாம் இந்துக்கள்கிட்ட வந்து நம்மளுடைய ஒற்றுமையை பலப்படுத்தணும், நம்ம சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரக்ஷா பந்தன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஐஎன்எம்மில் பார்த்துருப்போம். ஸோ அப்பேற்பட்ட அந்த வங்க பிரிவினை தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்குள்ளே நுழையிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசிக்கு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 1906 அக்டோபர் 16 அன்னைக்கு வஉசி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என்சியை தொடங்குறாரு. அதாவது இந்த எஸ்எஸ்என்சி அப்படின்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு பொருளுங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை 1906 அக்டோபர் 16 அன்னைக்கு தொடங்குறாரு. நல்லா பாருங்கள், மேலே நம்ம வங்க பிரிவினை பார்த்தோம். அது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 1905 அக்டோபர் 16 அன்னைக்கு நடைமுறைக்கு வருது. அதுக்கு அடுத்த வருஷமே 1906 அக்டோபர் 16 அன்னைக்கு தான் இவர் வஉசி எதை தொடங்குறாருன்னா எஸ்எஸ்என்சியை தொடங்குறாருங்க. ஸோ அப்போ எஸ்எஸ்என்சியை தொடங்கிட்டார், சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்குறார். அப்போ இந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குங்க. அப்போ தூத்துக்குடியை மையமாக வச்சு தான் இவர் எஸ்எஸ்என்சியை தொடங்குறாரு. அப்போ இது ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதாவது பங்கு உள்ள ஒரு கம்பெனிங்க, பங்குதாரர் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கம்பெனியுடைய பெரிய பங்குதாரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை தேவர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பங்குதாரர். அது மட்டும் இல்லாமல் கூடவே யார் இருப்பார்னா ஆஜி பக்கீர் முகமது அவரும் இருப்பார். அப்போது பெரிய பங்கு அவர் போட்டதுனால இந்த எஸ்எஸ்என்சியுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை தேவர் தான் பெரிய பங்குதாரர், அவர் தான் தலைவருங்க. அதே போல் இந்த எஸ்எஸ்என்சியுடைய செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசி. அதாவது எஸ்எஸ்என்சி தொடங்கின வஉசி தான் செயலாளராக இருந்திருப்பார். அதே போல் இந்த எஸ்எஸ்என்சியுடைய சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி விஜய ராகவாச்சாரி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஆலோசகராக இருந்திருப்பாங்க.
அப்போது இது நம்ம ஒரு பங்குதாரர் கம்பெனி அப்படின்னு சொன்னோம். அப்போ எத்தனை பங்குகள் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 40,000 பங்குகள் இதில் இருக்குங்க. அப்போ எவ்வளோ முதலீடு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த பங்குதாரர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பங்குகள் இருக்குது, 10 லட்சம் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பங்குதாரர்கள் இருக்காங்க, பங்குதாரர் நாடுகளும் இருக்கிறாங்க, இந்தியா, இலங்கை, ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பங்குதாரர் நாடுகளும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கம்பெனியை தொடங்கியாச்சு, 2 கப்பலை வாங்கி ஆங்கிலேயருடைய கடற்பயண முற்றுரிமையை எதிர்க்கிறதுக்காக லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட ஒரு வினாங்க, ஆங்கிலேயரின் கடற்பயண முற்றுரிமையை எதிர்ப்பதற்காக வஉசியால் வாங்கப்பட்ட கப்பல்கள் அப்படின்னு கூற்றுல கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போது அந்த கடற்பயண முற்றுரிமை எதிர்க்கிறதுக்காகவே வஉசி என்ன பண்ணுறாருன்னா கப்பலை தயாரிக்கலைங்க, 2 கப்பலை வாங்கிட்டு வராருங்க. அந்த கப்பல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கேலியோ, எஸ்எஸ் லாவோ. அப்போ இந்த எஸ்எஸ் கேலியோ எங்கே வாங்குறாரு அப்படின்னா மும்பையிலேருந்து வாங்குறாரு. எஸ்எஸ் லாவோ எங்கேருந்து வாங்குறாருன்னா பிரான்ஸ்லேருந்து எஸ்எஸ் லாவோவை வாங்கிட்டு வராருங்க. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்தை நடைமுறைப்படுத்துகிறாருங்க. இதனுடைய பயணம் எங்கேருந்து எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பயணங்கள் இருந்துச்சுங்க. அப்போது ஆங்கிலேயர்களாகிய நீங்கள் கப்பல் விடுறீங்க, அந்த கப்பலில் தமிழக மக்களாகட்டும் இந்திய மக்களாகட்டும் குறைந்த அளவிலே ஏற்றுறீங்க. ஸோ இதனால் உங்களுடைய கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கப்பலை வாங்கி வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வஉசி சொல்லுவாருங்க. அந்த கப்பல் பயணமும் வந்து பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக போயிட்டுருக்குங்க. இந்த காலகட்டத்தில் தான் வஉசியுடைய கப்பல் பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசு முடிவு பண்ணுதுங்க. அந்த நேரத்தில் ஆங்கிலேய அரசு மறைமுகமாக ஒரு 100,000 ரூபாய் உங்களுக்கு நான் தரேன், இதை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனால் இதெல்லாம் பெருசாக ஏற்றுக்காத நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஉசி. அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கல. கடற்பயண முறை வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் பயணம் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி வஉசி சொல்லுவார். அந்த நேரத்தில் தான் இதனுடைய தலைவரான பாண்டித்துரை தேவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசுக்காக பேசி இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சிருவாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த எஸ்எஸ்என்சி கலைஞ்சி போகுதுங்க. அப்போ எல்லாமே உதிரி பாகங்களாக ஆகுது. அந்த நேரத்தில் இங்கே 40,000 பங்குகள் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அப்படி பங்குகளை பிரித்து கொடுக்கறதுக்கு உதவினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்குகளை பின்னால் விற்பனை செய்யறதுக்கு உதவினவர் யாருன்னா அரவிந்த கோஷ். அப்போ எப்படி பிரித்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலா 25% வந்து பார்த்தீங்கன்னா பங்குகளை பிரித்து கொடுத்துருப்பாரு. அப்போது வஉசியுடைய எஸ்எஸ்என்சி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக கலைஞ்சு போயிருக்கும். அந்த பங்குகளை விற்பனை செய்யறதுக்கு உதவினர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். அப்போ 1906 அக்டோபர் 16 வஉசியால் தொடங்கப்பட்ட கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என்சி, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. ஆங்கிலேயருடைய கடற்பயண முற்றுரிமை எதிர்க்கிறதுக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனிங்க. அதுக்கு அடுத்தபடியாக 1907 சூரத் மாநாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் கலந்துக்கிறாருன்னா வஉசி கலந்துக்கிறாருங்க. இதையும் நம்ம ஐஎன்எம்லேயே சொல்லியிருப்போம். 1907 சூரத் மாநாட்டுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முதல்ல பூனாவில் நடைபெறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கே மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்துக்கும் மாற்றிருப்பாங்க. அதே போல் இந்த தலைமை பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வேட்பாளராக நிறுத்திருப்பாங்க. தீவிரவாதிகளால் முன்னிறுத்தப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் நிறுத்திருப்பாங்க. அதே போல் யார் இருப்பார், இன்னொருத்தரும் யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷம் இருப்பாருங்க. ஆனால் லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிடுவார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை கூட எறும்பு போட்டியிடுறதா அப்படின்னு சொல்லி, ஸோ அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் பெரியவர், நான் மூத்த உறுப்பினராகிய நான் ஒரு இளைவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடுறதா, அதனால் நான் தேர்தலில் இந்த தலைமை பதவிக்கு நிற்கலை அப்படின்னு சொல்லி அவர் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவார் லாலா லஜபதி ராய். அதுக்கப்புறம் யார் தான் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குறான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ் தலைமை தாங்குறாருங்க. ராஷ் பிகாரி கோஷ் தலைமை தாங்குறாருங்க. அப்போது நல்லா பாருங்களேன், இந்த 1907 சூரத் மாநாட்டில் தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி கோஷ். அப்போ தலைமை வேட்பாளர் இருந்தவங்க 2 பேருங்க, ஒருத்தர் லாலா லஜபதி ராய், இன்னொருத்தர் ராஷ் பிகாரி கோஷ். லாலா லஜபதி ராய் வாபஸ் வாங்குறாரு, ராஷ் பிகாரி கோஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுறாரு. ஸோ அப்போ தலைமையும் வந்து யாருடைய தலைமையில் நடக்குதுன்னா ராஷ் பிகாரி கோஷ் தலைமையில் அந்த மாநாடு நடைபெறுங்க. அப்பேற்பட்ட மாநாட்டில் யார் கலந்துக்கிறாருன்னா வஉசி கலந்துக்கிறாரு. அந்த மாநாட்டுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 2ஆ பிரியுதுங்க. ஒன்று மிதவாதிகள் அணியாக பிரியுது, இன்னொன்று தீவிரவாதிகள் அணியாக பிரியுது. அப்போ 1907 சூரத் மாநாட்டிலையும் யார் கலந்துக்கிறாரு அப்படின்னா வஉசி கலந்துக்கிறாருங்க. அதே போல் 1907 ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், அதுவும் நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளி பாட புத்தகம் பழைய புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தூத்துக்குடியில் இருக்கிற பவள ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம ரெண்டுமே எடுத்துக்கணும். பவள ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம்னாலும் சரிதான், கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம்னாலும் சரிதான். அப்போ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் யார்கிட்ட வந்து முறையிடுறாங்கன்னா, தூத்துக்குடி கடற்கரையில் தினம்தோறும் 2 பேரும் பேசுகிற நபர் ஒருத்தர் இருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வஉசி, அவருடைய நெருங்கிய நண்பரான சுப்பிரமணிய சிவா. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சுதேசின் இரட்டையர்கள் அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஐஎன்எம்ல சொல்லியிருப்போம், பார்த்துருப்போங்க. அதே போல் இந்த கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய கோரிக்கைகளை யார்கிட்ட எடுத்துருந்து சொல்கிறாங்கன்னா, அதாவது தூத்துக்குடி கடற்கரையில் தினந்தோறும் பேசக்கூடிய சுப்பிரமணிய சிவா கிட்டையும் வஉசி கிட்டையும் வந்து கோரிக்கைகளை சொல்கிறாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐயா, வேலை நேரத்தை குறைச்சி தரணும், எங்களுக்கு சமமான ஊதியத்தை வாங்கி தரணும், ஆலை நிர்வாகம் தராமல் எங்களை சமமான ஊதியம் தராமல் ஏமாத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை நேரம் அதிகமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, 8 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 மணி நேரமாக வேலை நேரமாக இருக்குது. இதை நீங்கள் தான் தலையிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெற்றியை வாங்கி தரணும், எங்களுக்கு உண்டான நியாயங்களை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார் வந்து கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, வஉசி கிட்டையும் சுப்பிரமணிய சிவா கிட்டையும் சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு யார் தலைமை தாங்க போகிறாங்கன்னா, வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் போராட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்க. அதன் அடிப்படையில் ஆங்கிலேய அரசு வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் உள்ளே கூப்பிடுதுங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் எங்கள் தொழிலாளர்கள் கூட போராட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி 1000 தொழிலாளர்கள் இங்கே இருக்காங்க, நாளைக்கு உங்கள் கம்பெனியில் இருக்கிற அத்தனை தொழிலாளர்களும் வெளியே வருவாங்க, கண்டிப்பாக அவங்களுடைய வேலை நேரத்தை நீங்கள் குறைச்சி தரணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சமமான ஊதியத்தையும் நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி முறையிட்டிருப்பாங்க. உடனே ஆலை நிர்வாகம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க, நீங்கள் இனிமேல் போராட்டம் பண்ணாதீங்க, போராட்டத்தை வாபஸ் பண்ணீங்க, தொழிலாளருடைய கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆலை நிர்வாகம் அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்குதுங்க. உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. அப்போ இந்த வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை வெற்றி பெறவும் செஞ்சாங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர், ஒரு ஆசிரியர், அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பத்திரிகையில் எழுதுறார். அவருடைய பத்திரிகைன்னு சொல்ல முடியாதீங்க, அதாவது அந்த பத்திரிகையில் ஆசிரியராக பணிபுரிகிறார். அந்த பத்திரிகையில் எழுதுறார். எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். அப்போ எந்த பத்திரிகையில் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்ற பத்திரிகையில் எழுதுறாருங்க. இந்த வந்தே மாதரம் பத்திரிகை எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 தொடங்குறாங்க. இந்த வந்தே மாதரம் பத்திரிகை முறையாக எப்போ வெளிவருது, பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1906 பப்ளிஷ் ஆகுதுங்க. இந்த வந்தே மாதரம் பத்திரிகையுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால். நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபாலுங்க. இந்த வந்தே மாதரம் பத்திரிகையுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ். அப்போது இந்த தொழிலாளருடைய கோரிக்கைகளை யார் பார்க்குறா அப்படின்னா அரவிந்த கோஷ் பார்க்குறார். வந்தே மாதரம் பத்திரிகையில் எழுதுறார். என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்களை வெற்றியை குறித்து எழுதுறார். என்ன வார்த்தை எழுதுறாருன்னா, இந்த தொழிலாளர்களுடைய வெற்றி சுயராஜ்யத்திற்கு நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட முதல் வெற்றி அல்லது முதல் உன்னதமான அடி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து எழுதுறாரு. ஆங்கிலேய அரசை அதாவது விமர்சனம் பண்ணி எழுதுறார். அப்போ சுயராஜ்யத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆங்கிலேய நிர்வாகம் பார்க்குது, எங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதியிருக்காரு பத்திரிகையில், ஸோ உடனடியாக இவரை கைது பண்ணுறதுக்காக ஆங்கிலேய நிர்வாகம் அப்போ அரவிந்த கோஷை தேடுதுங்க. அந்த நேரத்தில் அரவிந்த கோஷன் தப்பிச்சு போயிடுறார். உடனடியாக இவர் எழுதின பத்திரிகையை பார்க்குறாங்க ஆங்கிலேய நிர்வாகம். அப்போ அந்த பத்திரிகை யாருதுரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் தொடங்கின வந்தே மாதரம் பத்திரிகை. அப்போ ஆங்கிலேய நிர்வாகம் நேராக பிபின் சந்திரபாலை சந்திக்குதுங்க. பிபின் சந்திரபால்கிட்ட கேட்குறாங்க, ஐயா, இந்த மாதிரி உங்கள் பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ் சுயராஜ்யத்தை பற்றி எழுதியிருக்காப்புல, ஸோ எங்கள் ஆங்கிலேய அரசும் விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காரு, அவருடைய தகவலை மட்டும் நீங்கள் கொடுங்க, எங்கே இருக்காரு அப்படின்ற ரகசிய தகவலை மட்டும் எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் அவரை கைது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிபின் சந்திரபால் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரகசியங்களை அவர் சொல்லலை, அதாவது அவரை நீங்கள் கைது பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக ஆங்கிலேய நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியரான உங்களை நாங்கள் கைது பண்ணுவோம், நீங்கள் அவரை பற்றி தகவலை தரலன்னா உங்களை கைது பண்ணுவோம்னு சொல்லி யாரை கைது பண்ணுறாங்கன்னா பிபின் சந்திரபாலை கைது பண்ணுறாங்க. அப்போ பிபின் சந்திரபாலை கைது பண்ணி எங்கே கூட்டு போகிறாங்கன்னா சிறைக்கு கூட்டு போகிறாங்க. அதே போல் பிபின் சந்திரபால் ஒரு 6 மாத சிறை தண்டனையிலையும் இருப்பாருங்க. இந்த விஷயம் தான் நம்ம அரசியல் இயக்கங்கள்லையும் பார்த்துருப்போம். அது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டி பிரகாசம், காங்கிரஸ் கட்சியினுடைய 2வது முதலமைச்சராக வந்தவர் யாருன்னா டி பிரகாசம். அவர் வழக்கறிஞர் பணியை செஞ்சிருப்பார். ஸோ ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் என்ன பண்ணியிருப்பார்னா புரட்சிகர கருத்துக்களை பேசியிருப்பார். அதனால தான் நான் என்னவோ தெரியல, நம்ம பள்ளி பாடப்புத்தகம் என்ன கொடுத்துருக்குன்னா புரட்சிகர கருத்துக்களின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால். அதே போல் புரட்சிகர பேச்சு புயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால். ஸோ அப்போ விடுதலைக்காக புரட்சிகரமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா ஆங்கிலேய நிர்வாகம் அவரை கைது பண்ணுதுங்க.
அப்போ கைது பண்ணி சிறை தண்டனையை விதிச்சிடுறாங்க. அப்போ அவருக்கு ஆதரவாக வாதாடினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் வாதாடி இருப்பார். சிறை தண்டனையும் குறைச்சி கொடுத்துருப்பாருங்க. இது ஒரு நிகழ்வுங்க அரசியல் நிகழ்வுகளில். அதே போல் இவர் பிபின் சந்திரபாலை கைது பண்ணி உள்ளே கூட்டு போகிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் சிறை தண்டனைக்கு அப்புறம் விடுதலை ஆகிறார். எப்போ ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 மார்ச் 9 வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை ஆகிறாருங்க. இந்த நாளை நம்ம என்ன நாளாக கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சுதேசி தினமாக கொண்டாடணும் அல்லது சுதேசி நாளாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க 2 பேர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வஉசி, இன்னொருத்தர் சுப்பிரமணிய சிவா. அப்போ சுதேசி தினமாக கொண்டாடணும் முடிவு பண்ணுறாங்க. உடனடியாக ஆங்கிலேய நிர்வாகம் பார்க்குது, யாரா இவன் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என்சியை தொடங்குறான், நம்மளுக்கு எதிராகவே எஸ்எஸ்என்சியை தொடங்கியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் நூற்பாலை தொழிலாளர்கிட்ட தலையிட்டு வெற்றியும் வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி தினமாக கொண்டாடணும், பிபின் சந்திரபால் விடுதலையை சுதேசி தினமாகவும் கொண்டாடணும்னு முடிவு பண்ணுறான். இதெல்லாம் மையமாக வச்சு காரணமாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்ணுறாங்க. எப்போ கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 மார்ச் 12 கைது பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் சொல்லக்கூடிய ஒரு தகவலுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஹிஸ்ட்ரி புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இவங்களை கைது பண்ண ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 ஜூலை 7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும், மார்ச் 12 பார்க்கணும், ஜூலை 7 பார்க்கணும். அதே போல் இன்னொரு டிகிரி ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை 7 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரான ஏஎஃப் பின்கே அவர் வழங்கின தீர்ப்பு விவரம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இதை கொஞ்சம் நம்ம உஷாராக பார்க்கணும். அப்போ கைதுன்னும் போது 1908 மார்ச் 12 ஒரு புத்தகம் கொடுக்குதுங்க. அதே நம்ம 12th புக்கு பார்த்தீங்கன்னா 1908 ஜூலை 7 கொடுக்குதுங்க. அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ கைது பண்ணிடுறாங்க. வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் கைது பண்ணி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளரான ஏஎஃப் பின்கே கிட்ட நிறுத்துறாங்க. அப்போ முதல் குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா. இரண்டாவது குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசி. அப்போ குற்றவாளி எண் 1 வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சுப்பிரமணிய சிவாவை விசாரிக்கிறாங்க. அதுக்கு என்ன விசாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கத்தை நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கிறீங்க, ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து பேசியிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக 2வது குற்றவாளி வாங்கன்னு சொல்லி வஉசியை கூப்பிட்றாங்க. வஉசியை கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதாவது எப்படின்னு பாருங்களேன், சிவாவுக்கு ஆதரவாக இருந்ததுனால 20 ஆண்டுகள், ஆங்கிலேய அரசை எதிர்த்து பேசியதற்காக 20 ஆண்டுகள், ஆக மொத்தம் 40 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பழைய பள்ளி பாட புத்தகம் என்ன சொல்லுதுன்னா வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுக்குதுங்க. ஸோ அப்போ இரட்டை ஆயுள் தண்டனையும் வஉசிக்கு வழங்குறாங்க, 40 ஆண்டுகள் தண்டனையும் நம்ம பள்ளி பாட புத்தகம் விஷயத்த சொல்லுதுங்க. அப்போ இந்த நேரத்தில் தான் யார் சாட்சி சொல்ல வரார் வஉசிக்கு ஆதரவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் வரார். ஏங்க அவர் என்ன கொலை குற்றமாக பண்ணிட்டாரு, மக்களுக்கு தேவையான விடுதலை உணர்வை தானே அவர் வெளிப்படுத்தினார். ஸோ ஏன் இவருக்கு இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வஉசிக்கு ஆதரவாக யார் சாட்சி சொல்ல வராருன்னா சுப்பிரமணிய பாரதியார் இந்த நேரத்தில் சாட்சி சொல்லவும் வராருங்க. ஆனால் அந்த சாட்சியை வந்து அவங்க பெருசாகவும் எடுத்துக்கல. ஸோ பின்னால் சுப்பிரமணிய பாரதியார் கைது பண்ணுறதுக்கு காரணமும் வஉசிக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல வந்ததுனாலையும் ஆங்கிலேய அரசு தெரிவிக்கும். சரிங்களா? அதையும் நம்ம பாரதியாரெலாம் பார்க்க போகிறோம். அப்போ வஉசிக்கு ஆதரவாக சாட்சி சொல்லவும் பாரதியார் வந்திருப்பாருங்க. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா மேல்முறையீடு பண்ணுறாங்க. ஏன்னா சிறை தண்டனைகள் அதிகமாக இருக்கு இல்லையா, மேல்முறையீடு பண்ணுறாங்க. அந்த மேல்முறையீடு எங்கே பண்ணுறாங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணுறாங்க. அப்போ அந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்னைக்கு தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 நவம்பர் 4 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பை கொடுக்குதுங்க. என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா 2 பக்கமும் விசாரித்து பார்த்ததில் நீங்கள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பேசியிருக்கிறீங்க, அது உண்மைதான். ஸோ அது வந்து அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறை தண்டனை இருவருக்குமே, வஉசிக்கும் சரி சுப்பிரமணிய சிவாவுக்கும் சரி, இருவருக்குமே சிறை தண்டனை 6 ஆண்டுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனையை விதிக்குதுங்க. அதே போல் இவங்களை சிறையிலையும் அடைக்கிறாங்க. வஉசியை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அடைக்கப்பட்ட சிறைச்சாலை அப்படின்னா கோயம்புத்தூர், கண்ணனூர் அப்படின்னு நம்ம புத்தகம் கொடுத்துருக்குங்க. அதே போல் சுப்பிரமணிய சிவாவை பெரும்பாலும் அடைக்கப்பட்ட சிறைச்சாலை திருச்சி, சேலம் அப்படின்னு நம்ம புத்தகம் கொடுத்துருங்க. அப்போ சிறையில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசி இருக்கிறாருங்க சிறையில். அதாவது செக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்தார் யாருன்னா வஉசி. மாடு இழுக்கக்கூடிய அந்த இடத்துல மாடுகளை கழட்டி விட்டுட்டு ஸோ அவருடைய வஉசியுடைய வலது காலில் சங்கிலியை கோத்து செக்கை வந்து பார்த்தீங்கன்னா மாடு போல் இழுக்க விடுறாங்க. அதனால தான் வரலாற்றில் நம்ம அவர் என்ன சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா என்ன ஆகிறார் அப்படின்னா சிறையில் தொழுநோய் புண்கள் ஏற்படுதுங்க, தொழுநோய் ஏற்படுது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. அப்போ 2 பேருக்குமே உடல்நல குறைவு காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் விடுதலை பண்ணுறதுக்காக தயாராக இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் சென்னைக்கு யார் வருகை தர இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் ஜார்ஜ் வருகை தரவும் இருக்காருங்க.
ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி தான் உடல்நலக்குறைவு காரணமாகவும் சென்னைக்கு வருகை தர இருக்கும் 5ஆம் ஜார்ஜின் வருகையின் காரணமாகவும் இவங்களை முன்கூட்டியே விடுதலை பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912 இவங்களை முன்கூட்டியே விடுதலை பண்ணுறாங்க. நல்லா பாருங்க, இவங்களுக்கு விதிக்கப்பட்ட, அதாவது கைது செய்யப்பட்டது 1908 மார்ச் 12ங்க. விதிக்கப்பட்ட தண்டனை காலம் 6 ஆண்டுகள் காலம். அப்போ கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருங்க? 1914 வருங்க. ஆனால் இவங்களை முன்கூட்டியே எப்போ விடுதலை பண்ணுறாங்கன்னா 1912 விடுதலை பண்ணுறாங்க. அப்போ இவங்க அனுபவித்த சிறை தண்டனை காலம் 4 ஆண்டுகள் காலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வஉசிக்கு தீர்ப்பு வாங்கினார் பார்த்தீங்களா, ஏஎஃப் பென்கே. அவர் கடைசியில் வஉசியுடைய முழு ஹிஸ்ட்ரியும் எடுத்து படித்து பார்த்துட்டு அவர் ஒரு கொட்டேஷன் சொல்கிறார் பாருங்களேன். அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வஉசியுடைய பிரசாங்கத்தையும் பாரதியாருடைய பாடலையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர்த்தெழுந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதியான ஏஎஃப் பென்கே. நல்லா பாருங்கள், பாரதியாருடைய பிரசாங்கத்தையும் வஉசியினுடைய பிரசாங்கத்தையும் பாரதியாருடைய பாடலையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர்த்தெழுந்து நிற்கும். அதே போல் ஒரு நாடு அடிமைத்தனத்தில் இருந்தால் வஉசியுடைய சொற்பொழிவையும் அல்லது பிரசாங்கத்தையும் பாரதியாருடைய பாடலையும் கேட்டால் 5 நிமிஷத்தில் அது அடிமைத்தனத்திலேருந்து விடுபடும் அப்படின்ற ஒரு கூற்றை யார் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி ஏஎஃப் பென்கே கூற்றை வந்து வெளிப்படுத்தியிருக்காருங்க. இதுதான் யாருடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசியுடைய வரலாறு. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வஉசி விடுதலைக்காக பாடுபட்ட நிகழ்வுகள். அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.